இன்னைக்கு நாம ஃபங்க்ஷனை பத்தி பார்க்க போறோம். நோ 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 இந்த ஃபங்க்ஷன் கிடையாது. நம்மளோட ப்ரோக்ராமிங்ல இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை பார்க்க போறோம். சரியா? ஆல்ரெடி நம்ம வந்து பிரிண்ட் ஆஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் பார்த்துருப்போம், லென் ஆஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் பார்த்துருப்போம், இன்ட் ஆஃப், ஃப்ளோட் ஆஃப், இன்புட் ஆஃப், டைப் ஆஃப், இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? இது எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ். நாம எப்படி ஓனா ஒரு ஃபங்க்ஷன் எழுதலாம், ஃபங்க்ஷன் எழுதுறதுனால என்ன பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போகலாம். நாம ஆல்ரெடி எதை ஃபங்க்ஷன் சொல்லி வச்சிருக்கோமோ அது எல்லாமே வந்து பில்ட்-இன் ஃபங்க்ஷன். இந்த லென் ஆஃப், இந்த பிரிண்ட் ஆஃப், இன்புட் ஆஃப், இன்ட் ஆஃப், ஃப்ளோட் ஆஃப், இது எல்லாமே ஆல்ரெடி எழுதப்பட்ட ஃபங்க்ஷன், ப்ரீ பில்ட். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி எழுதப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம சொல்லுவோம். இப்போ நாம வந்து ஓனா ஃபங்க்ஷன் எழுத முடியுமானா எஸ் வி கேன் ரைட். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா ஒரு ஃபங்க்ஷன் நம்ம எழுதுறோம். ஒரு ஃபைல் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா மை ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றேன். மை ஃபங்க்ஷன் டாட் பிஒய் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த இடத்துல நான் ஒரு இது கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. பிரிண்ட் ஆஃப் வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் பைத்தான் ப்ரோக்ராமிங் இருக்கு. இந்த பிரிண்ட் எத்தனை வாட்டி எக்ஸிக்யூட் ஆகும்? ஜஸ்ட் ஒரு வாட்டி தான் எக்ஸிக்யூட் ஆகும். சரியா? ஏன்னா இது எங்க இருக்கு? ஃபங்க்ஷனுக்கு வெளியில இருக்கு. ஃபங்க்ஷனுக்கு உள்ள இருந்திருந்தது அப்படின்னா நம்ம கால் பண்றப்போலாம் அது வந்திருக்கும். இது ஃபங்க்ஷனுக்கு வெளியில இருக்கிறதுனால சாதாரண ப்ரோக்ராமிங் லைன். சரியா? இப்போ நான் அதை கால் பண்றேன் அப்படின்னா வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் பைத்தான் ப்ரோக்ராமிங், அதுக்கப்புறம் வணக்கம் கிரிட் ஆஃப் வந்திருக்கு. இதை தூக்கி நான் ஒருவேளை ஃபங்க்ஷனுடைய பாடிக்குள்ள போட்டேன்னு வச்சுக்கோங்க. வணக்கம், வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் பைத்தான் ப்ரோக்ராமிங், வணக்கம், வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் பைத்தான் ப்ரோக்ராமிங், வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு 10 வாட்டி இந்த ரெண்டா பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ உள்ள இருந்தா மறுபடியும் கால் பண்ணிக்கலாம், வெளியில இருந்தா அது ஒரு வாட்டி எக்ஸிக்யூட் ஆகும். சரியா? ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஃபங்க்ஷன் ஒரு முக்கியமான கான்செப்ட். நம்மளுடைய ப்ரோக்ராமிங்ல ஒரு வாட்டி எழுதி வச்சிருக்க கூட நம்ம மறுபடியும் கால் பண்ணிக்கலாம். ஓகேவா? த்ரூ ஃபங்க்ஷன் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கான்செப்ட். இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஃபைன். ரெண்டாவது நம்ம என்ன பண்றோம்னா வேரியபிள்ஸுடைய டைப்ஸ் இந்த இடத்துல நம்ம லேர்ன் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கிரீட்டுக்குள்ள என்னால் என்ன பண்ண முடியும்னா வேரியபிள் டிஃபைன் பண்ண முடியும். இப்போ நான் வந்து நேம்னு வச்சுக்கிறேன். நேம் என்னவா இருக்க போகுதுன்னா அரின்னு இருக்க போகுது. ஓகேவா? நான் என்ன சொல்ல போறேன்னா வணக்கம் அரின்னு சொல்ல போறேன். அப்போ இதை ஒரு எஃப் ஸ்ட்ரிங்கா மாத்திப்போம். ஒரு கம்மா வச்சுட்டு சும்மா நேம் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். இப்போ இதை நம்ம பார்க்குறப்போ என்ன ஆகும்? கிளியர் பண்ணிக்கிறேன். பைத்தான் மை ஃபங்க்ஷன் போட்டோம் அப்படின்னா ஒன்றும் ஆகலை. ஏன்னா நம்ம கால் பண்ணணும். கிரீட் ஆஃப் கால் பண்ணிட்டோம். பைத்தான் மை ஃபங்க்ஷன் போடுறப்போ வணக்கம் அரின்னு சொல்லி வருது. கரெக்டா? ஸோ இந்த வேரியபிளுக்கு என்ன பேர் அப்படின்னா லோக்கல் வேரியபிள்னு பேர். இந்த வேரியபிளுக்கு என்ன பேர்னா லோக்கல், லோக்கல். சரியா? லோக்கல் வேரியபிள். இப்போ வெளியில நான் என்ன பண்றேன் அப்படின்னா இன்னொரு வேரியபிள் வைக்கிறேன். இவன் அரவிந்த் அப்படின்னு வைப்போம். ஓகேவா? ஸோ வெளியில இருக்கக்கூடிய இவனுடைய பெயர் வந்து அரவிந்த். இதை நம்ம குளோபல் வேரியபிள்னு சொல்லுவோம். அப்போ என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா ஃபங்க்ஷனுக்கு உள்ள இருந்துன்னா அது லோக்கல் வேரியபிள், வெளியில இருந்துன்னா அது குளோபல் வேரியபிள். அவ்வளவுதான் டிஃபரன்ஸா அப்படின்னா அது வந்து ஸ்ட்ரக்சரலா அதுதான். ஓகேவா? வெளியில இருந்துச்சுன்னா அது குளோபல் வேரியபிள், உள்ள இருந்துன்னா லோக்கல் வேரியபிள். சரியா? இப்போ என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா அந்த கிரீட் ஆஃப் நான் கால் பண்றேன்ல, கிரீட் ஆஃப் கால் பண்றப்போ முதல்ல நேம்ல என்ன இருக்கு? அரவிந்த் இருக்கு. அடுத்த நேம்ல என்ன இருக்கு? அரி இருக்கு. இப்போ வந்து அரவிந்த் வருமா அரி வருமானா அரி தான் வரும். சரியா? ஏன்னா ஃபங்க்ஷன் வந்து அதுடைய வேரியபிள் தான் ஆக்சஸ் பண்ணும். அதுடைய வேரியபிள் என்னது? அதுக்குள்ள எது இருக்கோ அதான் அதுடைய வேரியபிள். சரியா? ஃபங்க்ஷனுக்குள்ள எதுதான் இருக்கு? இந்த நேம் இருக்கு, நேம்ல அரி இருக்கு, அதுதான் அதுடைய வேரியபிள். அதுடையன்னு சொல்றதுதான் லோக்கல். சரியா? ஒரு இடத்துல மட்டும், இந்த இடத்துல மட்டும்தான் அந்த வேரியபிள் அவைலபிள். இதை தாண்டி அந்த வேரியபிள் கிடையாது. ஒருவேளை நான் வெளியில பிரிண்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல பிரிண்ட் பண்றேன். இப்போ வந்து வணக்கம் நேம்னு போடுறேன். இப்போ என்ன அவுட்புட் வரும்னு பார்க்கணும். சரியா? ஃபங்க்ஷனுக்கு உள்ள இருக்கக்கூடிய வணக்கம் நேமுக்கும் ஃபங்க்ஷனுக்கு வெளியில இருக்கக்கூடிய வணக்கம் நேம்ல என்ன வருதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ நல்லா பாருங்க. வணக்கம் அரி, வணக்கம் அரவிந்த். ஸோ இந்த கிரீட் ஆஃப் நம்ம கால் பண்றப்போ ஃபங்க்ஷன் தனக்குள்ள இருக்கக்கூடிய இந்த நேமை ஆக்சஸ் பண்ணும். அதுக்கப்புறம் நம்ம நார்மலான ஒரு ப்ரோக்ராமிங் ஸ்டேட்மெண்ட் வணக்கம் நேம்னு போடுறப்போ இது ஃபங்க்ஷனுக்கு வெளியில இருக்கு. கரெக்டா? அப்போ இதுக்கு தெரிஞ்ச நேம் யாரு? வெளியில இருக்கக்கூடிய நேம். அதான் குளோபல், எல்லாருக்குமானது. சரியா? ஃபங்க்ஷன் தனக்குள்ள இருக்க நேமை மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணும். ஒருவேளை இந்த நேம் இல்லாம இருந்திருந்தா என்ன ஆகும்? ஒருவேளை இந்த லோக்கல் வேரியபிள் இல்லாம இருந்திருந்தா என்ன ஆகும் நம்ம பார்க்கலாம். என்ன ஆகுது? அரவிந்த். சரியா? வெளியில இருக்கக்கூடிய வேரியபிள் அது எடுத்துக்கும். லோக்கலா ஒரு வேரியபிளை நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம் சேம் நேம்ல அப்படின்னா அது லோக்கல் வேரியபிளை மட்டும்தான் எடுத்துக்கும். டிஃபைன் பண்ணலட்டா குளோபல்ல இருந்துச்சுன்னா குளோபல் வேரியபிள் அது எடுத்துக்கும். ஸோ இந்த விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. குளோபல் வேரியபிள், லோக்கல் வேரியபிள், உள்ள இருக்கு வெளியில இருக்குன்னு சொல்றதை விட இந்த மாதிரி சொல்லலாம். சரியா? லோக்கல் வேரியபிள் பிலாங்ஸ் டு ஒன் பர்டிகுலர் பிளாக், குளோபல் வேரியபிள் பிலாங்ஸ் டு என்டையர் ப்ரோக்ராமிங் பிளாக். இப்போ இந்த நேம் வந்து நான் மாற்ற போறேன்.
சரியா? இந்த நேமை நான் வந்து இப்போ ஆல்ரெடி மாற்றி தானே வச்சிருக்கோம், என்ன லோக்கலாக மாற்றிருக்கோம். லோக்கல் வேரியபிள் குளோபல் வேரியபிள்ங்கிறத எடுத்துப்போம். இது ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். இப்போ நம்ம பார்க்கறது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். என்ன பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல நம்ம ஒரு நேம் வச்சிருக்கோம், அரவிந்த் அப்படின்னு ஒரு நேம் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன பண்றோம், ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்றோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கால் பண்ணா மட்டும்தான் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். கால் பண்ணாம இருந்தால் எக்ஸிக்யூட் ஆகாது. கால் பண்ண உடனே இந்த ஃப்ளோ எங்க போகும், இங்க போகும், ஃபங்க்ஷனுக்கு உள்ள போகும், ஃபங்க்ஷனுடைய பிளாக்குக்கு போகும். அது வரைக்கும் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகாது. கால் பண்ணுனீங்க அப்படின்னா ஃப்ளோ, ப்ரோக்ராமிங் ஃப்ளோ, இங்க இருந்து வரக்கூடிய ஃப்ளோ எங்க போகும், நேம் அரி பிரிண்ட் இந்த மாதிரி அது ஜம்ப் ஆகி மறுபடியும் இங்க வந்துடும். ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்ச உடனே எங்க வந்துடும்னா இந்த லைனுக்கே வந்துடும். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இதுதான் ஃப்ளோ, ஃபங்க்ஷன் ஃப்ளோ, இப்படிதான் அது ஒர்க் ஆகும். சரியா? ஸோ இந்த இடத்துல நம்ம கால் பண்றோம் இல்லையா, இதுக்கு பேர் என்ன அப்படின்னா காலர்னு பேர். இதுக்கு பேர் என்ன, காலர். யாரு கால் பண்றாங்களோ அவன் பேரு காலர். எதை நம்ம கால் பண்றோம், கிரீட் ஆஃப் கால் பண்றோம். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா காளி. சரியா? காளினா நீங்க மாகாளி, பத்திரகாளி அந்த காளி கிடையாது. எம்ப்ளாயர் எம்ப்ளாயி, அதே மாதிரி காலர் காளி. ஓகேவா? இவன் வந்து காளி. இது கல்யாணிங்கிறது நீனு, காளிங்கிறது யாரு, அந்த கதையா இருக்கு. ஏன்னா இதான் காளி. ஒருவேளை இன்டர்வியூல கேட்பாங்க. சரியா? காலருங்கிறது இது, காளிங்கிறது எதுன்னு கேட்பாங்க. அப்போ நம்ம வந்து சொல்லணும். சொல்லாம போயிட்டோம்னா பிஜிஎம் தான், பிஜிஎம் தான். ஓகேவா? ஸோ பி கிளியர் அபவுட் தீஸ் டேர்ம்ஸ். இந்த வேர்ட்ஸை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தே ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ கதை என்ன அப்படின்னா, இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்றேன், நேமை வந்து சேஞ்ச் பண்றேன், அரின்னு சொல்லி மாத்துறேன். அப்படின்னு நம்ம சொல்றோம். வெளியில வந்து அரவிந்த் இருக்கு, உள்ள வந்து நம்ம அதை என்னன்னு மாத்துறோம்னா அரின்னு மாத்துறோம். இப்போ இந்த இடத்துல கால் பண்றப்போ வணக்கம் அரின்னு வரும். ஆனா இங்க கால் பண்றப்போ என்ன வருது, வணக்கம் அரவிந்த் வருது. அப்போ இங்க பண்ற சேஞ்ச் வந்து என்ன ஆகல அப்படின்னா ரெஃப்ளெக்ட் ஆகல. கரெக்டா? இங்க பண்ற சேஞ்ச் லோக்கலா மட்டுமே தான் இருக்கே தவிர குளோபல் வேரியபிள் அது பாதிக்கல. ஏன் அப்படின்னா இது லோக்கல் சேஞ்சு. ஓகேவா? இது குளோபல் வேரியபிளை நம்ம லோக்கலா சேஞ்ச் பண்ண முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரெண்டு வேர்டு இருக்கு. சொல்லி தர்றப்போ ரெண்டு வேர்டு சொல்லுவாங்க, ஆக்சஸ், சேஞ்ச். இந்த ரெண்டு வேர்டு இருக்கு. குளோபல் வேரியபிளை குளோபலா ஆக்சஸ் பண்ண முடியும். குளோபலா நம்ம வெளியில சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அந்த சேஞ்ச் ரெஃப்ளெக்ட் ஆகும். இப்போ நான் இந்த இடத்துலயே நேம் வந்து அரின்னு மாத்துறேன். ஓகேவா? இப்போ நான் பிரிண்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா வணக்கம் அரின்னு வருது. அப்போ குளோபலி ஆக்சசிபிள், எங்க இருந்தவனா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். குளோபலா, குளோபலி சேஞ்சபிள், வெளியில இருந்து மட்டும்தான் சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேவா? குளோபலா மட்டும்தான் சேஞ்ச் பண்ண முடியும். லோக்கல் வேரியபிள் வந்து லோக்கலி ஆக்சசிபிள், லோக்கலி சேஞ்சபிள். சரியா? அதாவது என்ன அர்த்தம்னா லோக்கலா மட்டும்தான் அதை ஆக்சஸ் பண்ண முடியும். வெளியில வந்து நேம் அரியான்னு பாத்தீங்கன்னா நேம் அரவினா தான் இருக்கும், அரியா இருக்காது. ஓகேவா? அது மாதிரி லோக்கலா மட்டும்தான் அதை சேஞ்ச் பண்ண முடியும். இதுக்குள்ள மட்டும்தான் அந்த சேஞ்ச் நடக்கும். அங்க மட்டும்தான் அந்த வேரியபிள் உயிரோடே இருக்கும். வெளியில வந்தா அந்த வேரியபிள்ல வந்து பழைய வேரியபிள் தான், அந்த டேட்டா தான் இருக்கும், அரவிந்த் தான் இருக்கும். சரி, இப்போ எனக்கு வந்து இந்த சேஞ்ச் ரெஃப்ளெக்ட் ஆகணும். என்னதான் இது லோக்கல் வேரியபிளா இருந்தாலும் என்னால லோக்கலா அதை சேஞ்ச் பண்ண முடியணும். இனிமேல் இப்படிதான் சொல்ல போறோம், லோக்கலா சேஞ்ச் பண்றது, குளோபலா சேஞ்ச் பண்றதுன்னு சொல்லி. இந்த மெத்தட் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இருந்து சேஞ்ச் பண்ணாலும் அது ரெஃப்ளெக்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த வேரியபிளை குளோபலா மாத்தலாம். சரியா? எப்படி மாத்தலாம் அப்படின்னா குளோபல் நேம் இந்த மாதிரி போட்டுக்கணும். சரியா? நம்ம என்ன பண்றோம்னா குளோபல் நேம்னு போட்டுட்டு நேம் என்னன்னு மாத்துறோம், அரின்னு மாத்துறோம். இப்போ நாம வந்து பிரிண்ட் பண்ணி பாக்குறப்போ ரெண்டுமே அரி. சரியா? ரெண்டுமே அரி. ஏன் இந்த அரவினும் என்னவா மாறிடுச்சுன்னா அரியா மாறிடுச்சு. ஏன் அப்படின்னா அந்த வேரியபிள வந்து இந்த உள்ள இருக்க லோக்கல் வேரியபிளை நான் குளோபலா மாத்திட்டேன். ஸோ குளோபலா மாத்துறதுனால அந்த சேஞ்ச் இங்க ரெஃப்ளெக்ட் ஆகுது. ஓகேவா? அரவினா இருந்தவன் அரியா மாறிட்டான். ஒருவேளை நான் இது குளோபலா மாத்தாம சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது அரி, இது அரவிந்த் மாறி இருக்காது. குளோபல் வேரியபிளா மாத்தி நம்ம பண்றோம் அப்படின்னா அந்த சேஞ்ச் அங்க ரெஃப்ளெக்ட் ஆகும். இந்த வேரியபிளை குளோபல்னு சொல்லி டிஃபைன் பண்ணிட்டேன் அப்படின்னா இங்க பண்ற சேஞ்ச் எல்லாமே குளோபலா வந்து அது ரெஃப்ளெக்ட் ஆகும். சரியா? இது ஒரு முக்கியமான கான்செப்ட் நம்ம ஃபங்க்ஷன்ஸ்ல. ஏன்னா இங்கதான் நம்ம லோக்கல் வேரியபிள் குளோபல் வேரியபிளை வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதான் நம்மளுடைய ஃபங்க்ஷன் இல்லையா? இதான் நம்மளுடைய ஃபங்க்ஷன். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதுலேயே சில சேஞ்ச் பண்றேன் நம்ம பேராமீட்டர்ஸ் லேர்ன் பண்றதுக்கு. ஸோ இந்த நேம் வந்து நான் வந்து இந்த இடத்துல டிஃபைன் பண்ணி வச்சுட்டேன். ஆனா நான் என்ன பண்ண போறேன்னா கால் பண்றப்போ நேமை பாஸ் பண்ண போறேன். கால் பண்றப்போ நேமை பாஸ் பண்ண போறேன். ஸோ அது எப்படின்னா இந்த இடத்துல நேம்னு வச்சுக்கிட்டேன். ஓகேவா? ஸோ இதுக்கு தான் அந்த பேரந்தசிஸ். எதுக்கு நம்ம சொன்னோம்ல அது இதுக்கு தான். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா கால் பண்றேன் கிரீட் ஆஃப் அன்பு, அழகான ஒரு பெயர், கிரீட் ஆஃப் அன்பு. அடுத்ததுல எழில் அரசி, குட் நேம். ஸோ நம்ம என்ன பண்றோம் அன்பு, அரி, சுந்தரம், குமரன், எழில் அரசி இந்த பெயர்கள் எல்லாம் வச்சு பாஸ் பண்றோம் கிரீட்டை. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா
கிரீட் ஆஃப் நேமுக்கு நம்ம இந்த வேல்யூ கொடுக்குறோம் இல்லையா, வணக்கம் அன்பு, வணக்கம் ஹரி, வணக்கம் சுந்தரம், வணக்கம் குமரன், வணக்கம் எழிலரசி வருதா. ஸோ இதுதான் முக்கியமான ஒரு பயன். நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் வேல்யூவை பாஸ் பண்ண முடியும் ஒரே ஃபங்க்ஷனுக்கு. டெம்ப்ளேட்டு இதுதான், ஆனால் நம்ம கொடுக்குற டேட்டா டிஃப்ரெண்ட் அதுக்கேற்ற மாதிரி நமக்கு அவுட்புட் வரும், வணக்கம் அன்பு, வணக்கம் ஹரின்னு சொல்லி. சரியா? இப்போ இதுல வந்து சில டெர்மினாலஜிஸ்லாம் இருக்கு. ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா பேராமீட்டர். இந்த இடத்துல நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம்ல, கிரீட் ஆஃப் நேம். ஸோ இந்த நேமுக்கு பேர் என்னன்னா பேராமீட்டர்னு சொல்லுவோம். என்ன பேர் அப்படின்னா பேராமீட்டர். ஓகேவா? அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? பேராமீட்டர். அதே மாதிரி இங்க நம்ம பாஸ் பண்றோம்ல உள்ள, இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஆர்குமெண்ட். ஸோ ஹரிங்கிறது ஒரு ஆர்குமெண்ட், அன்புங்கிறது ஒரு ஆர்குமெண்ட், சுந்தரம் ஒரு ஆர்குமெண்ட், குமரன் ஒரு ஆர்குமெண்ட், எழிலரசி ஒரு ஆர்குமெண்ட். யாருக்கான ஆர்குமெண்ட்? கிரீட்டுங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கக்கூடிய நேம் பேராமீட்டருக்கான ஆர்குமெண்ட். ஸோ பேராமீட்டர் ஆர்குமெண்ட் நிறைய பேர் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. ஆனா வந்து இந்த மாதிரி தான் அதோடைய டிஃபரன்ஸ். ஸோ அன்பு ஒரு ஆர்குமெண்ட், ஹரி ஒரு ஆர்குமெண்ட். நாம இந்த வேல்யூவை பாஸ் பண்றோம் யாருக்கு? இந்த பேராமீட்டர் நேமுக்கு. ஸோ கிரீட் ஆஃப் அன்புன்னு போடுறப்போ இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். நேம்ல என்ன வந்திருக்கும்? அன்பு வந்திருக்கும், வணக்கம் அன்பு. அடுத்து கிரீட் ஆஃப் ஹரி போடுறப்போ இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும், நேம்ல ஹரி வந்திருக்கும், வணக்கம் ஹரி. இந்த மாதிரி அது ஆகும். இப்போ நம்ம வந்து ஒரு பேராமீட்டர் தான் வைக்க முடியுமானா வைக்கலாம், நிறைய பேராமீட்டர் வைக்கலாம், ஏஜ் வைக்கலாம். ஆனா நம்ம இங்க கால் பண்ணியிருக்கோமா? இல்ல. ஸோ யூ ஆர் இத்தனை இயர்ஸ் ஓல்டு நான் பிரிண்ட் பண்றேன் இந்த இடத்துல. இப்போ நான் வந்து என்ன பண்ணணும்னா ஏஜையும் பாஸ் பண்ணணும் இதுல. ஸோ அன்பு வந்து 25, ஹரி வந்து 23, சுந்தரம் 35, எழிலரசி 28, குமரன் 40. இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதை கால் பண்றோம். ஸோ பாருங்க, வணக்கம் அன்பு, யூஆர் 25 இயர்ஸ் ஓல்டு, வணக்கம் ஹரி, யூஆர் 23 இயர்ஸ் ஓல்டு, வணக்கம் சுந்தரம், யூஆர் 35 இயர்ஸ் ஓல்டு, யூஆர் 40 இயர்ஸ் ஓல்டு, யூஆர் 28 இயர்ஸ் ஓல்டு. ஸோ மல்டிபிள் ஆர்குமெண்ட்ஸை பாஸ் பண்ண முடியும் இஃப் தேர் ஆர் மல்டிபிள் பேராமீட்டர்ஸ். ஸோ இந்த கதையை நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஓகேவா? ஃபைன். இப்போ இந்த பேராமீட்டர்ஸ் வந்து நம்ம வந்து ஸ்விட்ச் பண்ணி பாஸ் பண்ண முடியுமா? நம்ம ஆர்குமெண்ட் பாஸ் பண்றோம் இல்லையா, அந்த பேராமீட்டர்ஸ்க்கு ஸ்விட்ச் பண்ணி பாஸ் பண்ண முடியுமா? ஸ்விட்ச் பண்ணினா என்ன அர்த்தம்? ஒரு ஆர்டரா தான் போயிட்டு இருக்கோம் இல்லையா, அன்பு 25, ஹரி 23. இப்போ மாத்தி கொடுக்கலாமா? 25 அன்பு, 23 ஹரி, கபீம் குபாம் கபீம், அந்த மாதிரி. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த இடத்துல கொடுத்து பார்க்குறேன், கொடுத்து தான் பார்ப்போமே என்ன ஆகுதுன்னு சொல்லி. ஸோ 25 அன்பு அப்படின்னு கொடுக்குறேன். அதே மாதிரி 23 ஹரி, 35 சுந்தரம், 40 குமரன், 28 எழிலரசி அப்படின்னு ஆர்குமெண்ட் வந்து ஸ்விட்ச் பண்ணி கொடுத்து பார்க்குறேன் இந்த பேராமீட்டருக்கு. ஸோ நேம்ல 25 வரும், ஏஜ்ல அன்பு வரும். ஏன்னா நீங்க எத்தனை வயசு அப்படின்னா எனக்கு அன்பு வயதாகுது, உங்களுக்கு எத்தனை வயசு ஆகுது, எனக்கு ஹரி வயசு ஆகுது அப்படி சொல்லிக்கலாம். உங்க பேர் என்ன? 25, உங்க பேர் என்ன? 23. இது நல்லா இல்லைல்ல. உங்களுக்கு எத்தனை வயசு? எனக்கு ஹரி வயசு ஆகுது அப்படின்னா அந்த ஹரி பையனுக்கு எத்தனை வயசு ஆகுதுன்னு கண்டுபிடிச்சா சொல்லிடலாம். உனக்கு என்ன பேருன்னு கேட்டா எனக்கு என் பேர் 23, என் பேர் 25. ஸோ நான் என்ன பண்றேன், இதை பிரிண்ட் பண்றேன். எக்ஸிக்யூட் பண்றப்போ வணக்கம் 25, யூ ஆர் அன்பு இயர்ஸ் ஓல்டு, வணக்கம் 23, யூ ஆர் ஹரி இயர்ஸ் ஓல்டு, வணக்கம் 35, யூ ஆர் சுந்தரம் இயர்ஸ் ஓல்டு. ஏன்னா ஸோ நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா இது ஒரு லாஜிக்கல் ப்ராப்ளம். ஏன்னா நேம்ல வந்து ஏஜ் போயிருக்கு. ஸோ மாத்தி நீங்க கொடுக்கறதா இருந்தா நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆர்குமெண்ட்டை இந்த மாதிரி மாத்தி கொடுக்கறதா இருந்தா அது எந்த பேராமீட்டருக்கு போகணுங்கிறத நீங்க சொல்லணும். அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா ஏஜ் ஈக்குவல் டு 25, இங்க நேம் ஈக்குவல் டு அன்பு கிடையாது, அன்புங்கிறது ஒரு ஜாப்பனீஸ் நேம். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா தெளிவா சொல்லிட்டேன், நேமுக்கு அன்பு கொடு, ஏஜுக்கு 25 கொடு, நேமுக்கு ஹரி கொடு, ஏஜுக்கு 23 கொடு நான் சொல்லிட்டேன். ஸோ இப்போ நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறப்போ கரெக்டா வருதா? ஸோ இதுக்கு பேர் என்னன்னா கீவேர்டு ஆர்குமெண்ட்னு சொல்லுவாங்க. கீவேர்டு நம்ம சொல்லிட்டோம்ல, இந்த வேர்டுக்கு தான் இந்த வேல்யூன்னு சொல்லிட்டோம். அப்போ முன்னாடி பார்த்தது என்னன்னா பொசிஷனல் ஆர்குமெண்ட். ஸோ பொசிஷனல் ஆர்குமெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? பொசிஷனல் ஆர்குமெண்ட் அப்படின்னா இதுதான் பொசிஷனல் ஆர்குமெண்ட். ஸோ இங்க அன்பு கொடுத்தேன், இங்க 25 கொடுத்தேன். டைரக்டா இது இங்க ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்தோமோ அது ஃபர்ஸ்ட் இந்த பேராமீட்டருக்கு போயிருக்கும், செகண்ட் என்ன கொடுத்தோமோ செகண்ட் பேராமீட்டருக்கு போயிருக்கும். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் ஃபர்ஸ்ட் பேராமீட்டருக்கு, செகண்ட் ஆர்குமெண்ட் செகண்ட் பேராமீட்டருக்கு. நீ மாத்தி தான் கொடுத்தாலும் அப்படிதான் நடக்கும். 25 கொடுத்தா அங்க பேர் வந்து 25 ஆயிருக்கும். சரியா? அன்புன்னு கொடுத்தீங்கன்னா அங்க வயசு அன்புன்னு ஆயிருக்கும். ஸோ இது வந்து பொசிஷனல் ஆர்குமெண்ட். இதே இது கீவேர்டு ஆர்குமெண்ட் அப்படின்னா இந்த மாதிரி நீங்க மாத்தியே கொடுத்தாலும் கரெக்டா பேரை சொல்லிடணும். ஓகேவா? ஏஜுக்கு 25, நேமுக்கு அன்புன்னு சொல்லி நம்ம சொல்லிடணும். ஓகேவா? ஒருவேளை நீங்க ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணினா என்ன அர்த்தம்? இப்போ இன்னொரு ஆர்குமெண்ட் வைப்போமா அந்த இடத்துல? இன்னொரு ஆர்குமெண்ட் வைப்போம். என்ன ஆர்குமெண்ட் வைக்கலாம்? சிட்டி வச்சுப்போமா? சிட்டி. ஸோ அண்ட் யூ லிவ் இன் திஸ் சிட்டி நம்ம சொல்றோம். இப்போ நான் என்ன பண்றேன்னா இது எல்லாத்தையும் கால் பண்றேன். அன்பு, ஓகே, உங்களை எல்லாத்தையும் நான் கால் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் நம்ம கால் பண்ணிட்டோம்.
சில கரெக்ஷன்ஸ் பண்ண வேண்டியிருக்கு இந்த இடத்துல. என்ன அப்படின்னா, ஹரி இஸ் ஃப்ரம் திருநெல்வேலி. ஓகேவா? ஸோ தட்ஸ் இம்பார்ட்டன்ட் கரெக்ஷன். ஓகேவா? ஃபைன். ஸோ இப்போ நம்ம வந்து இதை ரன் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு சொல்லி. கரெக்டாக வருது. வணக்கம் அன்பு, யூ ஆர் 25 years old and live in சென்னை. எல்லாமே நல்லா தான் வருது. ஓகேவா? ஆக்சுவலாக இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னன்னா, லிவிங் இன் சென்னை. கரெக்டா? ஸோ அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு இடத்துல சேஞ்ச் பண்ணால் போதும். அது ஒரு முக்கியமான விஷயம். இதே இது நீங்கள் ஃபங்க்ஷன் எழுதாமல் எழுதியிருந்தா மறுபடியும் இதை எழுதிருப்பீங்க ரிப்பீட் பண்ணி. வணக்கம் அன்பு, யூ ஆர் 25 years old and living in சென்னை. இந்த மாதிரி மறுபடியும் எழுதிருப்பீங்க. கரெக்டா? ஸோ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எழுதுனால ஒரு இடத்துல சேஞ்ச் பண்ணா போதும். ஓகேவா? இப்போ இந்த சேஞ்ச் வந்து இங்கே ரெஃப்ளெக்ட் ஆகும். ஃபைன். இப்போ கதை என்ன அப்படின்னா, மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாமா? பொசிஷனல் ஆர்குமெண்ட்டையும் கீவேர்டு ஆர்குமெண்ட்டையும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாமா அப்படின்னா கொடுக்கலாம். ஒரு சின்ன கண்டிஷன். முதல்ல என்ன இருக்கணும் அப்படின்னா பொசிஷனல் ஆர்குமெண்ட் இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நேம் ஏஜ் 25, நேம் அன்புன்னு கொடுத்துட்டு இப்போ வந்து இந்த இடத்துல நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா சென்னைன்னு கொடுக்குறேன். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். சரியா? என்ன அங்கே ஒரு ப்ராப்ளம் ஆகுது பாருங்க. ஸோ கீவேர்டு ஆர்குமெண்ட்னா அந்த பேராமீட்டருடைய நேமை சொல்லி கொடுத்துருப்போம். அப்படி கொடுக்காம விட்டோம் அப்படின்னா அது என்ன ஆர்குமெண்ட்? பொசிஷனல் ஆர்குமெண்ட். இது ப்ராப்ளம் அடிக்கி என்ன சொல்லுது அப்படின்னா, பொசிஷனல் ஆர்குமெண்ட் எப்படி இருக்கணும்? ஃபர்ஸ்டா இருக்கணும். ஓகேவா? கீவேர்டு ஆர்குமெண்ட்டுக்கு அடுத்து பொசிஷனல் ஆர்குமெண்ட் வரக்கூடாது. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம இப்போ வந்து இந்த நேமை கொடுத்துருக்கோமா, நம்ம வேணா அப்படி கால் பண்ணலாம். நேமை வந்து நம்ம பொசிஷனல் ஆர்குமெண்ட்டாக வச்சுப்போம். இப்போ கிரீட் ஆஃப் அருண் 25 சென்னைன்னு கொடுத்துருக்கோமா. ஸோ அருணன், ஏஜ் வந்து 25, சிட்டி வந்து சென்னை. இப்போ இதுல அருணன்கிறது பொசிஷனல் ஆர்குமெண்ட், கீவேர்டு நம்ம கொடுக்கல. ஓகேவா? ஏஜே நம்மளால பொசிஷனல் ஆர்குமெண்டா வைக்க முடியும். ஓகேவா? ஆனா அடுத்து ஒன்று தானே இருக்கு. அது நீங்க சிட்டின்னு சொல்லி தான் சொல்லணுமா? என்ன வெத்தலை பாக்கில் வச்சு தான் கொடுக்கணுமா? டைரக்டா கொடுத்துடலாம். ஓகேவா? அதனால பொசிஷனல் ஆர்குமெண்ட்டையும் கீவேர்டு ஆர்குமெண்ட்டையும் மிக்ஸ் பண்றீங்க அப்படின்னா இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்டா வர வேண்டியது பொசிஷனல் ஆர்குமெண்ட். அடுத்துதான் என்ன வரணும் அப்படின்னா கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ் வரணும். முக்கியமான ஒரு விஷயம், மறந்துடாதீங்க. ஓகேவா? இப்போ வந்து இந்த கிரீட்டிங் யாருக்கு மட்டும் போக போகுது அப்படின்னா திருநெல்வேலி வாழ் மக்களுக்கு மட்டும் போக போகுது. ஸோ நான் என்ன பண்றேன், டிஃபால்ட்டா சிட்டியை திருநெல்வேலின்னு வச்சுக்கிறேன். இது ஆர்குமெண்ட் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது டிஃபால்ட் பேராமீட்டர். சரி, இந்த பேராமீட்டர் டிஃபால்ட்டா இருக்கு சிட்டி திருநெல்வேலின்னு சொல்லி. ஓகேவா? இப்போ நான் இதை வந்து கிரீட் பண்ணி கால் பண்றேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கீவேர்டு ஆர்குமெண்ட் பொசிஷனல் ஆர்குமெண்ட்டுக்கும் நம்ம இப்போ பார்க்கறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன் அப்படின்னா இது டிஃபால்ட் ஆர்குமெண்ட், டிஃபால்ட் பேராமீட்டருங்கிறத ஒரு தனி கான்செப்ட். ஓகேவா? டிஃபால்ட் பேராமீட்டர் ஆல்ரெடி இந்த இதுக்கு வேல்யூ இருக்கு, சிட்டி திருநெல்வேலி. ஸோ நான் வந்து இந்த ரெண்டு இதை வச்சு கால் பண்ணாலே போதும். எனக்கு அங்கே அவுட்புட்ல என்ன வந்துடும் அப்படின்னா இந்த பையன் திருநெல்வேலின்னு வந்துடும். ஓகேவா? ஸோ 23. ஸோ இதுக்கு பேர் என்னன்னா டிஃபால்ட் பேராமீட்டர்னு சொல்லுவோம். வணக்கம் அருண், யூ ஆர் 25 years old and live in திருநெல்வேலின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகேவா? லிவிங் இன் திருநெல்வேலின்னு சொல்லி வந்திருக்கு. வரணும். வந்துச்சா? ரைட். இப்போ அப்படின்னா இதை பாஸ் பண்ணக்கூடாதா ப்ரோ, அங்க இருக்கிறதான் வருமா அப்படின்னா வேணும்னா பாஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அருண் வந்து சென்னைக்கு போயிட்டானா சென்னைன்னு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை கால் பண்ணி பார்க்குறோம். அருண் வந்து சென்னை, ஹரி வந்து திருநெல்வேலி வந்துருச்சா? ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அகைன் கடைசியா நம்ம ஒன்னே ஒன்று பார்க்க போறோம். என்ன அப்படின்னா ரிட்டன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ரிட்டன்ங்கிறது ஒரு கீவேர்டு. ஸோ ரிட்டன் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த மாதிரி நான் ரிட்டன் பண்றேன். ஹலோ நேம், யூ ஆர் 25 years old and live in சிட்டி, ஒரு சிட்டி. ஸோ ரிட்டன்னா என்ன அர்த்தம்? நம்ம பிரிண்ட் பண்ணல, மாறாக நம்ம என்ன பண்றோம்னா ரிட்டர்ன் பண்றோம். அப்போ இதுல நான் வந்து ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸ்டேட்மெண்ட் 1 அப்படி இல்லாட்டி கிரீட் ஸ்டேட்மெண்ட் 1 அப்படின்னு போட்டுப்போம். கிரீட் ஸ்டேட்மெண்ட் 1. ஓகேவா? அடுத்து இன்னொரு கிரீட் ஸ்டேட்மெண்ட் நான் உருவாக்குறேன். கிரீட் ஸ்டேட்மெண்ட் 2 அலைஸ் பாப். அடுத்து இன்னொரு கிரீட் ஸ்டேட்மெண்ட் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரீட் ஸ்டேட்மெண்ட் 3. ஸோ இதுல என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிரீட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன ரிட்டர்ன் ஆயிருக்கும் அப்படின்னா ஹலோ, நம்ம என்னத்தை பாஸ் பண்றோம்? அலைஸையும் 30ஐயும். ஹலோ அலைஸ், யூ ஆர் 30 years old and you live in some city. ஓகே, இந்த இடத்துல ஏன் லிவ் வருது அப்படின்னா இந்த யூ இருக்கிறதுனால லிவ் வருது, நான் கவனிக்காம விட்டுட்டேன். ஓகேவா? அடுத்து பாப் 25 சென்னை. ஸோ என்ன வரும் அப்படின்னா ஹலோ பாப், யூ ஆர் 25 years old and you live in சென்னை. அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வந்து எங்க இருக்கும்? அந்த வேரியபிள்ல வந்திருக்கும். எப்படி அப்படின்னா ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்றோம். காலர் எங்க இருக்காரு? யாரு? காலி இந்த இருக்கு. கால் பண்ணிட்டோம். அது என்ன பண்ணுது? ஒரு விஷயத்த ரிட்டர்ன் பண்ணுது. ரிட்டர்ன் பண்ணுச்சு அப்படின்னா அந்த டேட்டா வரும். சரியா? அதை வர்றதை தான் நம்ம எங்க என்ன பண்ணிருக்கோம்னா இதுல வாங்கி வச்சிருக்கோம். ஒரு வேரியபிள்ல வாங்கி வச்சிருக்கோம். அப்ப நான் இதை பிரிண்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா கிரீட் ஸ்டேட்மெண்ட் 1 பிரிண்ட் பண்றேன், அடுத்து கிரீட் ஸ்டேட்மெண்ட் 2 பிரிண்ட் பண்றேன், அடுத்து கிரீட் ஸ்டேட்மெண்ட் 3 பிரிண்ட் பண்றேன். இப்போ அதை ரன் பண்ணி பாக்குறப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ ரிட்டர்ன் என்ன பண்ணும்னா டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணும். பிரிண்ட் நம்ம பண்ணாம என்ன பண்ணிக்கலாம்னா ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ நாம வந்து ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷன், ஒரு இதை வச்சு ஒரு அப்ளிகேஷன் பண்ணி பார்க்கலாம்.
என்ன அப்படின்னா ஆட் பண்றதுக்கு ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா, a, b ஒரு சின்ன கால்குலேட்டர் மாதிரி நம்ம பண்ண போறோம். ரிட்டர்ன் a + b. அடுத்து சப்ட்ராக்ஷன் பண்ண போறோம். ஸோ சப்ட்ராக்ட் பண்றதுக்கு ஒரு ஃபங்க்ஷன். அடுத்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்றோம். ஸோ மல்டிப்ளை பண்றதுக்கு ஒரு ஃபங்க்ஷன். அடுத்து டிவைட் பண்ண போறோம். டிவைட் பண்றப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா b வந்து 0வா இருக்கக்கூடாது. ஸோ இஃப் b வந்து 0வா இருக்கு அப்படின்னா நம்மளாலேயே என்ன பண்ண முடியும்னா ஓனா எரரை கிளப்பி விட முடியும். என்ன ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், ஓனா நம்மளால எரரை தூண்ட முடியும். ஸோ எரருங்கிறது நம்ம ஒரு ப்ராப்ளம் காஸ் பண்ணி அதனால வர்றது மட்டும் கிடையாது, நம்மளால ஓனா ப்ராப்ளமை காஸ் பண்ண முடியும். b வந்து 0வா இருக்குன்னா நான் என்ன பண்றேன், ரைஸ் பண்றேன் ஒரு எரரை. இது உங்களுக்கு புரியலட்டா ஜஸ்ட் பாருங்க, லேட்டர் டைம்ல நம்ம இதை பார்க்க போறோம். ஸோ ரைஸ் வேல்யூ எரர் cannot divide by 0. ஒவ்வொரு நம்பரை 0வால டிவைட் பண்ண முடியாது. 2 0வால டிவைட் பண்ண முடியுமானா முடியாது. ஓகேவா, அதுக்காக தான் இந்த ப்ராப்ளமை நம்மளே கிளப்பி விடுறோம். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம்னா ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஸோ ரைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அப்ப இல்லைன்னா இதுல எல்ஸ் இருக்கணும்னா நீங்க கேட்கலாம், கேட்டா நல்லது. ஏன் நம்ம போடலை அப்படின்னா ரைஸ் போட்டாலே இந்த ஃபங்க்ஷன் விட்டு அது வெளியே போயிடும். வெளியில போகாம இருந்தாதான் அது ரிட்டர்னுக்கு வரும். அதாவது 0வா இல்லாம இருந்தாதான் அது எங்க வரும், ரிட்டர்னுக்கு வரும். அதனால எல்ஸ் போட்டு ஒன்றும் பலன் கிடையாது. இது கொஞ்சம் யோசிங்க, உங்களுக்கு புரியும். கடைசியா நம்ம என்ன பண்றோம்னா இது எல்லாத்தையும் கால் பண்ண போறோம். ஸோ எப்படி கால் பண்றோம் அப்படின்னா add of 5, 3, அடுத்து subtract of 5, 3, அடுத்து multiply of 5, 3, அடுத்து divide of 5, 3. இப்போ இதெல்லாம் நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அவுட்புட் வருமா? கோஸ்ட் கோபால வருமா இருக்கிறப்போ பேய் வராது. பிரிண்ட் பண்ணாதான் வரும். சரியா, அப்ப நம்ம டைரக்டா இதை பிரிண்ட் பண்ணாலும் ஓகே, ஏன்னா இது வந்து ஜஸ்ட் ரிட்டர்ன் தான் பண்ணுது இல்லையா. டைரக்டா பிரிண்ட் பண்ணாலும் ஓகே. 8 மட்டும் வந்திருக்கு. இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு வேரியபிள்ல வச்சு பிரிண்ட் பண்ணலாம். ஓகேவா, ஒரு வேரியபிள்ல வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பிரிண்ட் பண்ணலாம். ஸோ ரிசல்ட் 1ன்னு வச்சுக்கோங்க. அப்போ அடுத்து இருக்கிறதுலாம் நம்ம என்ன பண்ணணும், இது வந்து ரிசல்ட் 2ன்னு வச்சுக்கலாம். அடுத்து ரிசல்ட் 3, ரிசல்ட் 4, அதாவது அடிஷனுடைய ரிசல்ட், சப்ட்ராக்ஷன் ரிசல்ட், மல்டிபிகேஷன் ரிசல்ட், டிவைடுடைய ரிசல்ட். இது எல்லாத்தையும் நான் வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். இன்னும் பிரிண்டே பண்ணலை. ஸோ அடிஷனுக்கு ரிசல்ட் 1, சப்ட்ராக்ஷனுக்கு ரிசல்ட் 2, மல்டிபிகேஷனுக்கு ரிசல்ட் 3, டிவிஷனுக்கு ரிசல்ட் 4. பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா எல்லாத்துக்குமான வேல்யூ நமக்கு வந்துருச்சு. ஸோ இதுதான் ரிட்டர்ன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். கால் பண்றோம், அங்க ப்ராசஸ் நடக்குது, ப்ராசஸ் முடிஞ்ச உடனே அது நம்ம கிட்ட ரிட்டர்ன் ஆகுது. சரியா, ஸோ இது ஒரு முக்கியமான கான்செப்ட் ஃபங்க்ஷன்ங்கிறது. இதை நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா யூ பிகம் சம்வாட் பவர்ஃபுல் இன் பைத்தான். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.